வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7 வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. கவனிங்க, தேவனை அறியாதவன் ஒருத்தன். நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாருங்க? தேவனை அறியாதவன். ரெண்டாவது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன். என்னது சொல்லுங்க? முதல்ல யாரு? தேவனை அறியாதவன். ரெண்டாவது யாரு? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன். தேவனை அறியாத, இப்போ நான் ஏற்கனவே சொன்னல, தேவனை அறியாதவன் பாவம் செய்கிறான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னே தெரியாது. ஆனால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. அவனுக்கு தண்டனை வருன்னே தெரியாது. அவன் பாட்டு பாவத்தில் போய்ட்டு. ரெண்டாவது யாருன்னா, சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்திற்கு தன்னை ஒப்புக்கொடாதவன். இப்போ நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிட்டேன். இப்போ அவர் பேர் என்ன? சுந்தரராஜுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிட்டேன். பிரதர் சுந்தரராஜுக்கு நான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அவர் அதை எடுத்துக்காம போனால் ஆக்கின தண்டனை யார் மேலே வரும்னா, யார் மேலே வரும்? அவர் மேலே வரும். அப்போ சுவிசேஷம் சொல்லாம, சரி அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோமே, அப்பயும் என்ன வரும்? ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் போய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பே இல்லை அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ இந்த ஊருக்கு போ, இந்த நபரை பாரு, நீ போய் என்ன பண்ணி என்னுடைய அன்பை சொல்லு, பாவத்திலிருந்து விடுதலை இருக்கு என்று சொல்லு, சாபத்திலிருந்து விடுதலை இருக்கு என்று சொல்லு, நான் வருவேன் என்று சொல்லு, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படணும்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்ல சொன்னா நான் போய் என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். சொல்லலைன்னா பனிஷ்மெண்ட்ல யாருக்கும் ஷேர் வந்துடும். என்ன கவனம் இருக்கிறீங்க? யாருக்கும் வந்துடும். அப்போ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிரேக்கருக்கும் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமையாக இருக்குண்ணா. அவங்களுக்கு புறஜாதிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை இது என் மேலே விழுந்துருச்சு. ஏன்னா நான் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? அப்போஸ்தலனாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்குற நீங்கள் சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லப்பட்டாயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இயேசுதான் ரட்சகர். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்நானம் பாவத்திலிருந்து கழுவப்படுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். வியாதி வலி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி காண வேண்டும் சொல்லி கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆனால் அதை கேட்கலன்னு போது அங்கே சொல்கிறாரு, நீதியுள்ள ஆக்கினை செலுத்தப்படுமா. நீதியின்படி. எந்த நீதியின்படி? பைபிள் வேதத்தின் நீதியின்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் நீதியின்படி. ஏன்னா அது சொல்லுதே, ஆக்கினை இருக்குன்னு சொல்லுதே. பாவத்தில் வாழும்போது ஆக்கினை இருக்குன்னு சொல்லுதே. இதன்படியாய் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி என்ன ஆகுமா? கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை புரிந்த மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்காதவங்க பார்ப்பாங்க. விசுவாசித்தவர்கள் எல்லாம் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் நற்செய்தியை தேவனால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க மகிமைக்கு நீங்களாகனா அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்காது. எங்கே போயிடுவாங்களாம்? நித்திய அழிவாகிய தண்டனைக்கு போயிடுவாங்களாம். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா நித்திய அழிவு அப்படின்னா இந்த ஆத்துமா நித்திய அழிவுக்கு நேராக போயிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் அவர் ஏற்றுக்கிற ரத்தத்தினால கழுவப்பட்டு மறுபடியும் பிறப்பானா எப்படி? இப்போ நம்ம மறுஜென்ம முழுக்க எடுத்தோமா, ஞானஸ்நானம் எடுத்தல, அந்த பிறப்பு அந்த உயிர்த்தெழுதலை எங்கே பார்க்கலான்னா மகிமையாக இந்த பூமியிலே வாழ்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா.